தாவர உள்ளமைப்பியல் செயலியல். இதுலேயும் தேவையானது மட்டும் பார்ப்போம், நிறைய இருக்கும். உள்ளமைப்பியல்னால் ஒவ்வொரு பார்ட்டியாக பிரித்து சொல்லியிருப்பானுங்க, அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அதெல்லாம் வேண்டாம். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அன்றைக்கே பார்த்தோமா, நேத்தானே பார்த்தோம் திசுக்களை பற்றி. பேரன்கைமா, குளோரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. அவங்க எல்லாரோட வேலை என்னது? உணவை சேமித்தல், ஒளிச்சேர்க்கை, பாதுகாப்பு, உறுதி, மரத்துக்கு உறுதித்தன்மை கொடுக்கறது. அடுத்து அதே மாதிரி புறத்தோல் திசு தொகுப்பு, பாதுகாப்பு. பட்டையில் மரப்பட்டை இருக்குல்ல, அது மரப்பட்டைக்குள்ளே சென்டரில் இதெல்லாம் இருக்கும். இது மாதிரி 4-5 பேர் சேர்ந்து இருக்கவங்க தான் யார்? சைலமும் ஃப்ளோயமும். சைலத்தோட வேலை என்னன்னு பார்த்தோம், நீர் கனிமங்களை அதை தான், அது பைப்பு, அது வழியாக போகும். ஃப்ளோயம் இதில் எது 1 வே, எது 2 வே? ஃப்ளோயம் 2 வே. கான்செப்ட் வச்சு புரிஞ்சிட்டுனா வேலையே முடிஞ்சுது. ஆமாம், இந்த டைம் இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அவரை ஒரு வித்திலையா இரு வித்திலையா? இரு வித்திலை. சரி, இரு வித்திலையினுடைய வேர் தொகுப்பு எப்படி இருக்கும்? ஆணி வேர் தொகுப்பு. ஒரு வித்திலை சல்லி வேர் தொகுப்பு. இலை நரம்பு எப்படி இருக்கும்? இரு வித்திலைக்கு வலை பின்னல், ஒரு வித்திலைக்கு இணைப்போக்கு. வெரி குட், அவ்வளோதான். சோளம் ஒரு வித்திலையா இரு வித்திலையா? ஒரு வித்திலை. இதில் உள்ளெல்லாம் போக வேண்டாம், விட்டுருங்க. சூரியகாந்தி இரு வித்திலை, அதை நம்ம பார்த்துருக்கீங்களா விதைய? அது இரு வித்திலையாமா. இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு, விட்டுருங்க. தாவர செயலியல் பிசியாலஜி. தாவரம் என்ன? இப்போ பார்த்தது வேறு, தண்டு, அதோட உறுப்புகள் பார்த்துருப்பானுங்க. இலையோட உறுப்புகள்லாம் பார்த்துருப்பாங்க. ஒரு வித்திலைக்கு எப்படி இருக்கும், இரு வித்திலைக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை, நம்ம விட்டுருங்க. இப்போது செயலியல், கணிகங்கள். பிளாஸ்டிக்ஸ், கணிகங்கள். அந்த கலராக இருக்கிறது காரணமே யார்? அவங்க தான், பிளாஸ்டிக்ஸ். அதில் தாவரங்கள் மற்றும் ஆல்காக்களின் கணிகங்கள் இரட்டை சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் ஆகும். நுண்ணுறுப்பு, ஆமாம் தானே? நுண்ணுறுப்பு தானே கணிகம்னா? பசுங்கணிகம்னு சொன்னோமா? ஆமாம், அது 2 ஜவ்வால் சூழப்பட்டிருக்குமா. அந்த மாதிரி தாவர செல்லுக்குள்ளே போகிறோம். தாவர செல்லுக்குள்ளே ஒரு சின்னதாக 1 இருக்கலாம், 4-5 கூட இருக்கலாம். பசுங்கணிகம், பிளாஸ்ட். அதில் 2-3 டைப் இருக்குது. அதனால வெறும் கணிகங்கள்னு போட்டிருக்கான். பசுங்கணிகம் 1, வண்ணக்கணிகம் 2, வெளிர் கணிகம் 3. பசுங்கணிகம் பச்சை நிறத்தில் இருக்கும். இப்போ மாங்காய் பச்சையாக இருக்கா? அடுத்து பழுத்திருச்சுன்னா என்ன ஆகும்? மாங்காய் மஞ்சளா, சிகப்பாவோ, ஆரஞ்சாவோ மாறும். பழங்களில் வண்ணக்கணிகங்கள் இருக்கும். சரியா? காய், அப்புறம் இலை, தண்டுலலாம் என்ன இருக்கும்? பசுங்கணிகம் இருக்கும். அடுத்து வெளிர் கணிகம், நிறமற்ற கணிகம். பூவிலலாம் இருக்கா? பூ வெள்ளையாக இருக்கா? அதெல்லாம் சரி. இவை உணவு உற்பத்தி மற்றும் சேமிப்பில் ஈடுபடுகிறது. பசுங்கணிகங்கள் 3 வேலையும். உணவு உற்பத்தியில் ஈடுபடுறவர் இவர், ஓகேவா? உணவு உற்பத்தியில் ஈடுபடுறவர் இவங்கெல்லாம் சேமிப்பில் ஈடுபடுவாங்க. அமைப்பு, இதெல்லாம் தேவையா?
அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. பசுங்கணிகத்தில் டிஎன்ஏ இருக்குமா? தைலக்காய்டுன்னா இந்த இது அதில் இருக்கிறது, அது உள்ள உறுப்பு போகிறான். ஒரு செல்லுக்குள்ளே போனால் பசுங்கணிகம், அந்த செல்லுக்குள்ளே உள்ள உறுப்புக்கு போகிறான். அவ்வளோ தேவையில்லை நமக்கு. பசுங்கணிகத்தோட பணிகை ஒளிச்சேர்க்கை தெரியும் நமக்கு. தரசம் சேமித்தல். தரசம் என்னது? ஸ்டார்ச் சொல்கிறோம்ல, ஸ்டார்ச்சுக்கு தான் என்னது தரசம் தமிழில். ஸ்டார்ச்சுக்கு தமிழில் என்ன சொல்லியிருக்கான்? தரசம். கொழுப்பு அமில உற்பத்தி, லிப்பிடு சேமிப்பு. கொழுப்பு தான் லிப்பிடாக மாறிடும். அப்புறம் மீண்டும் பசுங்கணிகத்தை உருவாக்குறது. அதெல்லாம் யாரோட வேலை? அந்த பசுங்கணிகத்தோட வேலை. ஒளிச்சேர்க்கை இது முன்னாடியே பேசியாச்சு, இப்போ தான் பேசணும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அதோட ப்ராசஸ், என்டையர் ப்ராசஸ். ஒளிச்சேர்க்கை நடைபெறும் இடங்கள். அதில் 2 இருக்காமா, 2 முக்கிய நிறமிகள் இருக்குது. முதன்மை நிறமி, துணை நிறமி. ஒளிச்சேர்க்கை நடக்கிற இடம். பச்சையம் ஏ வந்து முதன்மை நிறமி. ஆமாம், இவை சூரிய ஆற்றலை அதிகம் கவர்ந்திழுக்கும் தன்மை கொண்டது. இந்த நிறமையானது சூரிய ஆற்றலை வேதியாற்றலாக மாற்றுது. ஆகையால் இது வினை மையம், கெமிக்கல் சென்டர். ஏனைய நிறமிகள் பச்சையம் பி. சரி, அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. ஒளிச்சேர்க்கையில் சூரிய ஒளியின் பங்கு பசுங்கணிகத்தில் தான் நடக்கும். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ஓவர், அதை விட்டுருங்க. ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளி வினை, அதுக்கு இன்னொரு பேர் என்னது? ஹில் வினை. ஒளி சார்ந்தது அல்லது ஒளி சூரிய ஒளியில் தான் நடக்கும். இதை கண்டுபிடிச்சவர் யார்? முதல்ல ராபின் ஹில். அந்த ஒளிச்சேர்க்கை நிறமிகள் பார்த்தோம் இல்லையா? ஏபி அவங்க சூரிய ஆற்றலை ஈர்த்து ஏடிபியாக மாற்றிடுவாங்க. மற்றும் NADPH2 இது 2 உருவாகும். இவை இரண்டும் இருள் வினைக்கு பயன்படும். புரியுதா என்னென்னு? இங்கே பாருங்கள், இதில் பச்சையம் பி இருக்கு இல்லையா? இந்த பச்சையம் பி என்ன பண்ணுன்னா சூரிய ஆற்றலை வாங்கிடும், லைட்டை வாங்கி ஏடிபியாகவும் NADPH2 அப்படின்னு மாற்றி உள்ளுக்குள்ளே அந்த பச்சையம் ஏக்கு அனுப்பி விட்ருவாங்க. பச்சையம் ஏல தான் எது நடக்குது? அந்த ஃபோட்டோஸ் கார்பனை அங்கேருந்து பிரித்து இங்கே கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறது. புரியுதானேன்னு? ஏடிபி. திரும்ப அந்த கார்போஹைட்ரேட்டை உடைக்கும் பொழுது எது தான் ரிலீஸ் ஆகும்? ஏடிபி தான் ரிலீஸ். ஏடிபியும் இதுவும் ரிலீஸ் ஆகும். ஒளி சாரா வினை அல்லது இருள் வினை. இப்போ பாருங்கள், ஒளி சார்ந்த வினையில் என்ன நடக்குது? சூரிய ஒளி அப்சர்வ் பண்ணி ஏடிபியோ அல்லது NADPH2ஓ மாற்றி இலைக்குள்ளே கொடுத்துருவோம். பச்சையத்திலே தான் நடக்கும். இதை எடுத்து என்ன பண்ணுவாங்க? அப்புறம் தான் அந்த கார்போஹைட்ரேட்டை உருவாக்குற இது. கார்போஹைட்ரேட் உருவாகிறது ஒளி சாரா வினை. உயிர் பொருள் உற்பத்தி நிலை இருள் வினை. அப்போ லைட் என்னவா மாறிடுச்சு? இந்த மாதிரி ஆற்றலாக மாதிரி வந்துடுச்சு. தான் ஆற்றல் நாணயம். இதே வேலை தான் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். மைட்டோகாண்ட்ரியாவில் போனோன்னா அதை ரிலீஸ் பண்ணி அது இந்த ஏடிபி NADPH2 அதாக மாற்றி செல்லோட நுண்ணுறுப்புக்கெல்லாம் அனுப்பிவிடும். செல்லோட நுண்ணுறுப்புலாம் அதை எடுத்துகிட்டு ஃபங்க்ஷன் ஆவாங்க. ஓகேவா? ரைட். இந்நிகழ்ச்சியின் பொழுது ஒளி சார்ந்த வினையில் உண்டான ஏடிபி NADPH2 உதவியுடன் கார்பன் டை ஆக்சைடானது கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடைகிறது. அங்கேருந்து கார்பன் எங்கே வந்து சேர்ந்துடும்? H2O மாலிக்குள்ளே போய் சேர்ந்துடும். இது பசுங்கணிகத்தின் ஸ்ட்ரோமா பகுதியில் நடைபெறுது. இது
ரெண்டாவது வினை. இருள் வினை எங்கே நடக்குதுன்னு கேட்பாங்க. சரியா? ஸ்ட்ரோமா. ஒளி வினை எங்கே நடக்குது? தைலக்காய்டு அப்படின்ற ஜவ்வில் நடைபெறுது. நோட் பண்ணிக்கோங்க, அதை கூட கேட்கலாம். முன்னாடிலாம் இதில் +1 +2 இருந்தது. இப்போ எத்தனாவதில் இருக்குது? 10th இருக்குது. அதை கேட்பாங்க. கால்வின் சுழற்சி எனவும் அழைக்கப்படுது. எது? இருள் வினைக்கு பேர். ஒளி தேவையில்லை, எனவே இது இருள் வினை. கால்வின் சுழற்சி காற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடும் ஒளிவினையின் மூலம் உண்டான ATP NADPH2 சேர்ந்து என்னவாகுது? உள்ளே போகுது. உள்ளே போய் கார்பன் உடஞ்சி H2O மாலிகுள்ளே சேர்ந்துடும். இதுக்குள்ளே ATP இவங்க 2 பேர் போய் உட்காந்துக்குவாங்க. இந்த ATP NADPH2 எங்கேருந்து வந்துச்சு? சூரிய ஒளி தான் இப்படி மாறி இருக்கும். சூரிய ஒளி அந்த மாதிரி மாற்றக்கூடிய நிகழ்வுக்கு பேர் என்ன? ஒளிவினை. இவங்களை திரும்ப பிடிச்சி கார்போஹைட்ரேட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறது யார்? ஒளி சாரா வினை. ஒளி சாரா வினை எங்கே நடக்கும்? எங்க? ஸ்ட்ரோமாவா? ஸ்ட்ரோமா. அடுத்து ஏடிபினா ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்கிறான். NADP இது ATP ஃபுல் ஃபார்ம். அடினோசைன் ட்ரை பாஸ்பேட். ADP அடினோசைன் டை. இது ட்ரைனா 3ன்னு அர்த்தம். ட்ரைனா 3, டைனா 2. இதை பற்றிலாம் இங்கே இல்லை, நல்லா கொடுத்துருக்கான். அடுத்து NAD நிக்கோடி மைடு அடினைன் டை நியூக்ளியோ. ஃபேக்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க, மனப்பாடம் பண்ணி தான் ஒன்று வேறு வழியில். NADP நிக்கோ டி மைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு பாஸ்பேட். ஆமாம், இது ரெண்டையும் கேட்பான். ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலை குளுக்கோஸிலிருந்து பெற முடியாது. சுவாசித்தலின் பொழுது குளுக்கோஸ் ஆக்சிஜன் காரணமடைந்து வெளியேறும் ஆற்றல் ATPயில் சேமிக்கப்படும். புரியுதா? ஒரு செல்லுக்கு டைரெக்டாக நாம் அது குளுக்கோஸ்லேருந்து எடுக்க முடியாது. இந்த குளுக்கோஸ் எங்கே போகும்? மைட்டோகாண்ட்ரியாவுக்கு போகும். மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும்? ஆக்சிஜகரணம், ஆக்சிடேஷன் அப்படிம்பாங்க. ஆக்சிஜனை பிடிச்சி கார்பனை பிடிச்சி 2 பேரையும் அனுப்பி விட்ருவாங்க. தண்ணி வெளியில் போயிடும். அப்போ அங்கே உள்ளே போன இருள் வினையில் உள்ளே போன ATP என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். அந்த ATP செல்லோட எல்லா உறுப்புக்கும் போகும். அதை எடுத்து தான் பயன்படுத்திக்குவாங்க. செல்லில் உள்ள எல்லா உறுப்பும். அதை தான் இங்கே சொல்லியிருக்கான். ஒளிச்சேர்க்கை ப்ராசஸ் போட்டிருக்கான். ஒளி சார்ந்த வினை மூலிமா இதெல்லாம் உற்பத்தி ஆகுது. ATP NADP NADPH ADP இதெல்லாம் உருவாகும். அடுத்தது அங்கே போகுது. அந்த மாதிரி ஒளிச்சேர்க்கை வேதியியல் நிகழ்வினை கண்டறிந்தவர் மெல்வின் கால்வின். ஆமாம், நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. 1961 தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க ஒளிச்சேர்க்கை ப்ராசஸே. தகவல் துளி. CNR ராவ் பாரத ரத்னா. ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் நைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தார். நைட்ரஜனில் ஹைட்ரஜன். யார்? CNR. ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள். உட்புற காரணிகள், அங்கே எவ்வளோ நிரம்பி இருக்குது, இலையோட வயசு, கார்போஹைட்ரேட்டினுடைய செறிவு, ஒளிச்சேர்க்கை நடந்தால் கார்போஹைட்ரேட் உற்பத்தி ஆகும். அந்த கார்போஹைட்ரேட் உற்பத்தி செய்யணுன்னா என்ன வேணும்? ஆற்றல் வேணும்ல. அதுக்கு ஆல்ரெடி கார்போஹைட்ரேட் இருக்கணும் அதுக்கிட்ட. அடுத்து அது அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள், இதெல்லாம் உட்புற காரணிகள், ஒளிச்சேர்க்கையை பாதிக்கக்கூடிய காரணி. வெளிப்புற காரணி சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, வெப்பநிலை, நீர், கனிமங்கள். மைட்டோகாண்ட்ரியா இவரோட வேலை என்ன? கார்போஹைட்ரேட் உடைக்கும். ரிவர்சல் ப்ராசஸ். யாரோட ரிவர்சல் ப்ராசஸ்ஸு? குளோரோபிளாஸ்டினுடைய ரிவர்சல் ப்ராசஸ் தான் மைட்டோகாண்ட்ரியா.
மைட்டோகாண்ட்ரியா தாவர செல்லையும் இருக்கும், விலங்கு செல்லையும் இருக்கும். குளோரோபிளாஸ்ட்டு பச்சையம் மட்டும் இருக்கும். சரி, பிரேக் எடுத்துக்கோங்க. முக்கியமான பார்ட் இது. இந்த 2 மைட்டோகாண்ட்ரியா. குளோரோபிளாஸ்டில் ரிவர்சல் ப்ராசஸ் நடக்கும், அவ்வளோதான். முதல்ல மைட்டோகாண்ட்ரியா கண்டுபிடிச்சவர் கோலிக்கர் 1857. 1857 என்ன நடந்துச்சு வரலாறுல? சத்தமா பெரும்புரட்சி. வட இந்தியாவில் சிப்பாய் கழகம், முதல் இந்திய சுதந்திர போர், ஏதோ ஒன்று. சரி, ஏடிபி அங்கே லைட்டு ஏடிபியாக மாதிரி கார்போஹைட்ரேட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கும். இப்போ ஃபஸ்ட்டு உடச்சா என்ன ரிலீஸ் ஆகும்? ஏடிபி. கார்போஹைட்ரேட்டை உடைப்பாங்க, ஏடிபி ரிலீஸ் ஆகும். எங்கே ரிலீஸ் ஆகுது? மைட்டோகாண்ட்ரியாவில் தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஏடிபியை வந்து செல்லோட ஆற்றல் நாணயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றல் நாணயம். எல்லா செல்லுக்கான ஹீட் ஏடிபியிலேருந்து தான் கிடைக்கும். செல்லோட எல்லா உறுப்புக்கான, நம்ம உறுப்பு இல்லை, செல்லோட எல்லா உறுப்புக்கானது அங்கேருந்து தான் கிடைக்கும். அது எங்கேருந்து ரிலீஸ் ஆகுது? மைட்டோகாண்ட்ரியாவிலேருந்து. அதனால் மைட்டோகாண்ட்ரியா என்னன்னு சொல்லுவாங்க? செல்லோட ஆற்றல் நிலையம், பவர் ஹவுஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் விட்டுருங்க. மைட்டோகாண்ட்ரியாவில் புரோட்டீன் 60-70%, 25-30% லிப்பிட்ஸ், ஃபேட்டோட இன்னொரு ஃபார்ம் தான் அது லிப்பிட்ஸ் இருக்கும். அப்புறம் ஆர்என்ஏ இருக்குது, ஆர்என்ஏ டிஎன்ஏலாம். எத்தனை சதவீதம்? 5-7%. ரைட். அமைப்புலாம் நமக்கு வேண்டாம், விட்டுருங்க, அதெல்லாம் ஓவர். நம்ம டாக்டர்லாம் வேணாம். மைட்டோகாண்ட்ரியாவோட பணிகள். ஏடிபியை உருவாக்கும் இது மைட்டோகாண்ட்ரியா. இதுதான் செல்லோட ஆற்றல் மையம் அல்லது சக்தி நிலையம், பவர் சென்டர். செல்லில் கால்சியம் அயனி நம்ம சாப்பிட்றோம்ல, கால்சியம், அதை வந்து சமநிலைப்படுத்துது. அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணும், கம்மியாக இருந்தால் பேலன்ஸ் பண்ணிக்கும். வளர்சிதை மாற்ற செயலில் முக்கிய பங்கு. வளர்சிதை மாற்றம் வார்த்தையில் அது அர்த்தம் இருக்கு பாருங்கள். வளர் சிதை, புதுசாக செல் உருவாகிறது, இருக்கிறது, உடைகிறது. முக்கியமான பங்கு. சுவாசித்தலின் வகைகள் முன்னாடியே பார்த்துருப்போம். எத்தனை வகை இருக்குது? 2 வகை. காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசம். ஏரோபிக், அனாரோபிக். தாவரம் மட்டும் இல்லை, தாவரம் விலங்குகள் ரெண்டுமே ஒரே வேலை தான். வாயு பரிமாற்றத்துக்கு வெளி சுவாசம் என்று பெயர். இது ஒரு இயற்பியல் நிகழ்வு. நம்ம சுவாசிக்கிறோம்ல, நம்ம லங்ஸு 2 வேலையை செய்யும். வளிமண்டலத்திலேருந்து ஆக்சிஜனை உறிஞ்சி ரத்தத்துக்கு கொடுக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்து லங்ஸுக்கு வெளியில் அனுப்பும், வளிமண்டலத்துக்கு வெளியில் அனுப்பும். இங்கே என்ன ஆகலை? எந்த பொருளும் மாற்றம் அடையலை. அங்கே இருக்கிற பொருளை எடுத்து இங்கே கொடுத்துருச்சு, இங்கே உள்ள பொருளை எடுத்து அங்கே கொடுத்துச்சு. அப்போ கேட்பாங்க, நுரையீரலில், தாவரங்களில் என்ன வகையான சுவாசம் நடக்குது, பரிமாற்றம் நடக்குதுன்னு கேட்பாங்க. சரியா? இயற்பியல் நிகழ்வு, இயற்பியல் பரிமாற்றம். எந்த பொருளாகவும் மாறலை. வேதி பரிமாற்றம் எங்கே நடக்கும்? காற்று சுவாசம் நடக்கும் பொழுது மைட்டோகாண்ட்ரியாவில் மட்டும்தான் வேதி பரிமாற்றம் நடக்கும், வேதி நிகழ்வு நடக்கும். அங்கே தான் என்ன ஆகுது? கார்போஹைட்ரேட்டும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடும் தண்ணியாகவும் மாறுது. ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தானே அது வேதி நிகழ்வு அல்லது வேதி மாற்றம். கேட்பாங்க, நம்ம நுரையீரலில் என்ன மாற்றம் நடக்குது? வேதி நிகழ்வா இயற்பியல் நிகழ்வான்னு? இயற்பியல் நிகழ்வு. அங்கே எந்த பொருளும் எதுவும் நடக்காது,
அதே ரத்தத்தில் போய் அங்கேருந்து எல்லா செல்லுக்குள்ளேயும் போய் அங்கே மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கிறது தான் என்னது வேதி நிகழ்வு. ரைட். செல்லுக்குள்ளே அங்கே பாருங்கள், செல்லுக்குள்ளே உணவானது ஆக்சிஜகரணம் அடைந்து ஓட்டோ கார்பன் கூட சேருது. என்னது என்ன சத்தம்? பாருங்க, செல்லுக்குள்ளே நடக்குது. பெரிய விஷயம் அது, சிம்பிளாக சொல்கிறாங்க. செல்லுக்குள்ளே ஆக்சிஜகரணம், ஆக்சிடேஷன். ஆக்சிஜன் என்ன ஆகுது? ஆக்சிஜன் போய் கார்பன், கார்போஹைட்ரேட்லேருந்து கார்பன் பிரிஞ்சு ஆக்சிஜனில் போய் ஏறும். ஓகேவா? ரைட். ஆக்சிஜகரணம் இது வந்து உயிர் வேதியியல் நிகழ்ச்சி. இதுதான் செல் சுவாசம். செல்லுக்குள்ளே நடக்கிறது செல் சுவாசம். அடுத்தது அந்த செல்லுக்குள்ளே நடக்கிற செல் சுவாசம், அது 2 வகை. அதான் ஆக்சிஜனேற்றம், ஒடுக்கம் அப்படி சொல்லலாம். ஆக்சிஜனில் இருந்து கார்போஹைட்ரேட் உடஞ்சிது அப்படின்னா என்னது? காற்று சுவாசம், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். சொல்லியிருப்போம், முன்னாடி பார்த்துருப்போம். ஒரு சில டைம் போதுமான அளவு ஆக்சிஜன் சப்ளை இல்லாதப்போ கார்போஹைட்ரேட்டே உடையும், டைரெக்டாக உடஞ்சி ஹீட் ரிலீஸ் பண்ணுங்க. பாருங்கள், காற்றில்லா சுவாசம், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். என்னோட கார்போஹைட்ரேட்டு உடையுது. மெயின் அந்த ஈஸ்டெலாம் இருக்குல்ல, நொதுக்கி வைக்கிறது, ஆல்கஹால் ப்ரொடக்ஷனில், அதெல்லாம் இந்த வேலையில் தான் ஈடுபடும். 2 கார்பன் டை ஆக்சைடு, ஒரு எத்தனால், இது பேர் என்னது? எத்தனால் ப்ளஸ்ஸு ஹீட்டு, ஏடிபி. நம்ம உடம்புலையும் ஒரு சில டைமில் நடக்கும், போதுமான அளவு சப்ளை இல்லாதப்போ இந்த எத்தனால் அங்கங்கே தசைகளில் நின்றுக்கும். தசைகளில் அதான் வந்து என்னது? ரத்தக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு ஓடுறீங்க, ரொம்ப நாள் கழித்து கிரவுண்டுக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறது, வலி எடுத்துக்குதா? நார்மலாக நம்ம லங்ஸு 100 ஆக்சிஜன் எடுத்து கொடுக்குது. நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும் பொழுது நடக்கிறோம், போகிறோம், வரோம், திடீர்னு ஓடுறோம். அப்போ அதிகமான கார்போஹைட்ரேட்டு, ஹீட்டு தேவை. அப்போ ஆக்சிஜன் சப்ளை அதே 100 தான் லங்ஸ் கொடுக்கும், பத்தாது. மிஞ்சி போனால் 110 எடுத்து கொடுக்கும். ஆனால் 200 கார்போஹைட்ரேட்டு உடையணும். அப்போ ஆக்சிஜன் பத்தாமல் டேரெக்டானாகும் இந்த மாதிரி காற்றில்லா சுவாசம் நடந்து கார்போஹைட்ரேட்டு உடஞ்சி ஹீட் எடுத்துக்கும். அப்போ இந்த ஆல்கஹால், எத்தனால் இருக்குல்ல, ஆல்கஹாலில் இன்னொரு டைப்பு, அது அங்கங்கே கட்டிக்கும். அதெல்லாம் ரத்தக்கட்டு அப்படிங்கிறது. அது தானே பண்ணுவாங்க. அதை அந்த ஹீட்டு வச்சு கை வச்சு நீ விடும் பொழுது ஹீட்டு கிடைக்கும், அதனாலேயும் கரையும். இப்போ என்ன வச்சுருக்கானுங்க? அதுக்கு ஒரு மெஷினு, அது ஹீட் பண்ணி எடுத்து விடும். 2-3 நாள் வலிச்சு விட்டாங்கன்னா கிளியர் ஆகிடும். ரத்தக்கட்டுன்னு சொல்கிறாங்களே அது. சரி, காற்று சுவாசம், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இதெல்லாம் நம்ம முன்னாடியே இன்னும் பார்க்கலையா? சரி. கார்போஹைட்ரேட்டு 6 ஆக்சிஜன் எடுத்துருக்கோம். அங்கே என்ன ரிலீஸ் ஆச்சோ இங்கே ரிலீஸ் ஆகும். அங்கே எது ரிலீஸ் ஆச்சோ இங்கே உள்ளே போகும். எங்கே? குளோரோபிளாஸ்டில் எது உள்ளே போச்சு, இது வெளியில் வந்துச்சு, அது இங்கே உள்ளே போகும். அதேமாரி அங்கே இங்கே என்ன ரிலீஸ் ஆகுதோ அதெல்லாம் அங்கே உள்ளே போகும். அவ்வளோதான் படிநிலை. இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. பெருசாக இருந்து உடைக்கிறது இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஓவர். ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்குவோம், போதும். ஏடிபி கடைசியில் என்ன ஆகும்? மைட்டோகாண்ட்ரியாவில் ஏடிபி ரிலீஸ் ஆகும். தண்ணி கிடைக்கும், ஏடிபி தண்ணி இதெல்லாம் கிடச்சி மைட்டோகாண்ட்ரியாவிலேருந்து வெளியில் வரும். எங்கே நடக்கும்? எந்த இடத்துல நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியாவில். அது காற்றில்லா சுவாசம், ஆக்சிஜன் இல்லாத சூழலில் நடைபெறும். குளுக்கோஸு எத்தனாலாக உடையும். ஈஸ்ட் இருக்குல்ல, ஈஸ்ட்டு என்னது? என்ன உயிர்? ஒரு செல் உயிரி. எந்த வகை? ஃபங்கஸ், பூஞ்சை. ரைட். அவர் செய்வாங்க. லாக்டிக் அமிலமாகவும் பால் அதேமாரி. லாக்டிக் அமிலம், பால் புளிக்குதா? அது லாக்டிக் அமிலமாக மாற்றுறவர் யார்?
லாக்டோபேசிலஸ் அப்படின்னு பாக்டீரியா, பால் புளிக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு காற்றில்லா சுவாசம். நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க இதெல்லாம். நம்ம உடம்புலையும் நடக்கும், சூழ்நிலை சொல்லிட்டேன். சுவாச ஈவு அதை வேணால் விட்டுருங்க. காஸ்பேரின் பட்டைகள் வேரின் டேஸ் இது வேண்டாம், விட்டுருங்க, வேண்டாம் வேண்டாம். காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆல்கஹால். எத்தனாலுக்கு இன்னொரு பேர் தான் எத்தில் ஆல்கஹால். கார்போஹைட்ரேட்டு தான் உடையும். கிரப் சுழற்சி அது வேண்டாம், விட்டுருங்க. ஒளிச்சேர்க்கையின் பொழுது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகும்? அது வேண்டாம், விட்டுருங்க. ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் ஆக்சிஜன் டேஸிலிருந்து கிடைக்கிறது. எதுலேருந்து கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடிலிருந்து கிடைக்கும். அதுலேருந்து தானே கிடைக்குது. செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை மைட்டோகாண்ட்ரியா. தாவரங்களில் நீரை கடத்துவதில் ஈடுபடும் திசு புளோயமா, சைலம். அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. காற்று சுவாசத்தை விட காற்றில்லா சுவாசம் அதிக ஏடிபி மூலக்கூறுகளை உற்பத்தி செய்யும். தப்பு. காற்று சுவாசத்தில் தான் அதிகமாக உற்பத்தி செய்யும். ஓகேவா? அது ஃபேக்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. காற்று சுவாசத்தின் மூலிமா அதிக ஆற்றல் கிடைக்குதா, காற்றில்லா சுவாசத்தின் மூலம் கிடைக்குதான்னு கேட்டால் காற்று சுவாசத்தில் ஆக்சிஜனோட கார்போஹைட்ரேட் உடையும் பொழுது அதிகமான ஏடிபி ஆற்றல் நாணயம் கிடைக்கும். ஆற்றல் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. வேண்டாம், விட்டுருங்க. நான் எதெல்லாம் சொல்லிட்டு வந்தேனோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதெல்லாமே எல்லாம் டாக்டரு அந்த மாதிரி ஆகிறதுக்கு.